Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. தினம் இன்னைக்கு சொல்லாம எப்ப சொல்றது? இத அவ்வளவு சுலபம் இல்லை. மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் பர்வீன் சுல்தானா சென்னையில இருந்து புறப்பட்டு வர்றதுக்கும் போக்குவரத்து என்னமோ ஒண்ணுதான். ஆனால் அவர் ஆண் ஒரு புலம்பெயர்ந்து வருவதற்கும் பெண் புலம்பெயர்ந்து வருவதற்கும் இடையிலே பல கோடி மைல்கள் வித்தியாசம் இருக்கு என்பதனை உணர்ந்து கொண்டவர்கள் நாம் என்பதற்காக சொல்கிறேன். பெண்கள் இருக்கிறோம் இல்லையா? இந்த உலகம் நம்மை சிரமப்படுத்துகிறது, நம்மை புரிந்து கொள்வதே இல்லை. வாழ்க்கையில் நம்மை நசுக்குகிறது, நம்மை போட்டு அடிக்கிறது. துன்பத்திலே துவண்டு போய் படுக்கையில் விழுகின்ற பொழுது உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இவ்வளவுதான் உன் வாழ்க்கை என்று மனம் நொந்து கிடக்கின்ற பொழுது தூக்கம் வர மறுக்கிறது. உடனே தொலைபேசி எடுத்து எதையேனும் பார்க்கிறார்கள். நான் வருகிறேன், நான் சொல்லுகிறேன், உலகம் அழகானது, நாளை விடியும், உனக்காகத்தான் சூரியன் வரப்போகிறது, எழுந்திரு, உன் ஒளி வந்தது, நாளைக்கு பிரகாசிக்கலாம் என்று நீ நம்பிக்கை விதைகளை விதைக்கின்ற பொழுது என் மனம் அமைதியாக, நான் உறங்க போகிறேன். அப்படி என்றால் நான் உறங்க வைக்கும் பேச்சாளர் கூடத்தான். வல்லமை என்பது எது? ஒரு புத்தகம் என்ன செய்துவிடும், ஒரு சிந்தனை என்ன செய்துவிடும், ஒரு சொல் என்ன செய்துவிடும். சார்லி சாப்ளின் ஒரு வார்த்தை சொல்றார், ஒவ்வொரு படமும் நான் நடிக்க ஒப்புக்கொள்ளும் பொழுது வரும் முன் பணத்தில் முதல் $100 நான் புத்தகம் வாங்குகிறேன். இது சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆக சிறந்த பரிசு புத்தகம்தான். வின்சன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எது என்று கேட்ட பொழுது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். தூக்கிலிடப்படுவதற்கு முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தவர் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். சொன்னாரே இப்பொழுது, உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்குள் செல். போதும் என்று நொந்து போய் புது வாழ்க்கையை யாரேனும் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விடவும் பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கிறார் லெனின். நான் இப்படி வாசித்துக் கொண்டே போகலாம். உலக போராட்ட வரலாறை எடுத்து பார்க்கின்ற பொழுது புத்தகங்களை யார் ஒருவர் கையில் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் சாதனையாளர்களாக தன்னுடைய பெயரை வரலாற்றில் எழுதி சென்றிருக்கிறார்கள். இன்றைய தலைமுறைக்கு நாம் தர வேண்டிய ஆக முக்கியமான அறிவுரை என்ன தெரியுமா? வல்லமை கொண்ட ஒரு சமூகம் வர வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டால் இன்றைய இளைய தலைமுறைக்கு இதோ இந்த பெண் சொல்கிறேன், கையிலே விலை உயர்ந்த தொலைபேசியை வைத்துக் கொண்டிருப்பதனால் அதன் மூலமாக நீ எதையும் அடுத்தவர்களிடமிருந்து பெற்றுவிட முடியாது. நல்ல மரியாதையை முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து நீ பெற வேண்டும் என்றால் விலையுயர்ந்த இந்த தொலைபேசியை கையில் வைப்பதை விட்டுவிட்டு ஒரு மிக அற்புதமான நூலை கையில் எடுத்துக்கொண்டு போ. அப்பொழுது தான் இந்த உலகம் உன்னை பார்த்து சிந்திக்கும். ஏன் இந்த தலைப்பை நான் தந்தேன்? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்கின்ற அந்த பாரதியின் வார்த்தைகளை நான் ஏன் எடுத்தேன்? நான் சொற்களுக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு உயிர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனும் தொல்காப்பியம் படித்தவள் நான். எந்த சொல்லுக்கும் பொருள் உண்டு. யாராவது நம்ம கிட்ட வந்து நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா தெரிஞ்சு கேட்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த சொல்லுக்குள் ஒரு பொருள் உண்டு. நான் ஒன்று சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்கிற மாதிரி எதை சொல்ல போற சொல்லு. சொல்லுக்குள் பொருள் உண்டு. அது எது சொன்னாலும் அந்த சொல்லினுடைய தொனியை வைத்து அந்த தொனிக்குள்ளாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் என் அருமை உறவுகளே, வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள்.
யார் ஒருவர் வாசிக்கின்றோமோ, யார் ஒருவர் வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் நிரம்ப வாசித்து வாசித்து புரிந்து கொள்கிறோமோ, உலகம் அவர்களுக்கு எளிமையாக இருக்கிறது. முன்னால் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய நினைவின் அலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சொல் என்ன பொருள் குறித்து வருகிறது என்பதனை நீங்கள் மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மதுக்கூறார் சிரிக்க பழகுதானே என்று பேச வந்தார். அவர் பேசுகின்ற பொழுது எத்தனை முறை பாலஸ்தீனம் என்ற சொல்லை பயன்படுத்தினார்? எத்தனை முறை அடக்குமுறை என்கின்ற சொல்லை பயன்படுத்தினார்? ஏன் தெரியுமா? அவருடைய ரத்தத்தில் ஊறிக்கிட்டு இருக்கிறது பொது உடைமை. தான் வாசிக்க தெரிந்த நாள் முதல் மனித நேயத்தையும் பொது உடைமையும் வாசித்தவர். அவர் எதையுமே அந்த பார்வையில் தான் அவரால் பார்க்க முடியும். புதிய கல்விக் கொள்கையா, பொது உடைமை தத்துவத்தில் தான் அவர் பார்ப்பார். அன்பு கடந்து அவரால் வேறு எதையுமே யோசித்து விட முடியாது. அதனால் தானே அவர் பேசுகின்ற பொழுது நான் ஒரு நூலை நரம்பை பிடித்தேன். அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது, அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைதானே எழுதியிருக்க வேண்டும் வள்ளுவன். ஏன் அறிவினால் ஆகுவது உண்டோன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அன்பா இருக்கிறது புத்திசாலித்தனம், முடிஞ்சு போச்சு. ஒருவர் அராஜகத்தால வெல்லவே முடியாதுங்க. எங்க அம்மா தான் போட்டுட்டு இருக்க 80 பவுன் நகை 5 பிள்ளைங்கள் இல்லை எனக்கு கொடுத்துருச்சு. சண்டை போட்டவங்களாம் கிடைக்கல, அன்பா இருந்தா கொடுத்துட்டாங்க. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சண்டை போட்டா கிடைக்காது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் அவனுடைய எண்ணங்களில் இருந்து வருகிறது, அவன் வாழ்க்கை புரிதலில் இருந்து வருகிறது. அவன் எதை பேச வருகிறான் என்பதனை நான் புரிந்து கொள்கிறேன் என்றால் எனக்கு வாசிப்பு பழக்கம் உண்டு. வல்லமை என்கின்ற சொல்லை ஏன் பயன்படுத்தினேன்? ஏன் வலிமை என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை? வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. இப்ப சொல்லவா? மரணப்படுக்கையில் இருந்த மாசேத்துங் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிவிட்டு போனான் தெரியுமா? போய் சொல், இந்த உலகத்திற்கு போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும், போய் சொல் என்றார். உடன் இருந்தவர்கள் கேட்டார்கள், வலிமை வாழும் தானே, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே, வலிமையானவர்கள் தானே வாழ்வார்கள், போய் சொல். நீ சொல்றதெல்லாம் விஞ்ஞானம், நான் சொல்றது மெஞ்ஞானம். போய் சொல், உலகத்திடம் போய் சொல், வலிமை வீழும் மென்மை வாழும் என்று சொல் என்றான் மாசேத்துங். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கொஞ்சம் லாஜிக்கான ஆளு. என்ன தெரியுமா அவர் சொல்றார்? உடம்புலயே ரொம்ப உறுதியானது பல்லு, வலிமையானது பல்லு, ரொம்ப மென்மையானது நாக்கு. அவன் சொல்றான், வலிமையான காரணத்தினாலேயே பற்கள் விழுந்து போகின்றன, மென்மையான காரணத்தாலேயே நாக்கு விழுவதில்லை. வலிமை வீழும் வல்லமை வாழும் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணல் அது, காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. அன்பாக இருத்தல் புத்திசாலித்தனம், அதுதான் அறிவு, அதுதான் பொது உடைமை தத்துவம், அதுதான் இந்த மண்ணினுடைய மாண்பு. நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சுங்க, அண்ணன் மாதிரி நானும் பல நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன், போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உலகத்தில் நாங்க போறது தமிழ் மக்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு தான் போகிறோம். ஆனால் நான் ஒன்றை சூளுரைக்கிறேன், தமிழ்நாடு போல் அறம் சார்ந்த பூமி இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. இது அறம் சார்ந்த பூமி. அறம் சார்ந்த பூமிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நீங்கெல்லாம் எந்த அன்புல இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 2 பேர் யாரோ வந்து பேசுறாங்க, அந்த பேச்சை கேட்டுட்டு போவோம்னு இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இருக்கக்கூடிய அவை இந்த உலகத்திலேயே தமிழ் இனம் தவிர வேறு எந்த இனத்திலும் கிடையாது. எதை கேட்க வந்தோம் என்பதை வைத்து சொல்கிறேன். கூட்டம் நிறைய உண்டு, கூட்டம் நிறைய உண்டு. எதை கேட்க கூடுகிறோம் என்பதுதான். தமிழ்நாடு அறம் சார்ந்த நாடு, அறம் என்ற வல்லமை கொண்ட நாடு இந்த நாடு. ஏன் தெரியுமா? இந்த நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. நுட்பமா சொல்ற இந்த விஷயத்தை. இந்த நாடு அறம் சார்ந்த நாடு என்பதற்கு கி. ராஜநாராயணன் ஒரு புக்கு, ஒரு கதை எழுதியிருந்தார். இந்த கதையை நான் படித்தேன். உங்க மனம் புரண்டு படுக்குதான்னு பாருங்களேன். இந்த புத்தக கண்காட்சியின் நோக்கம் பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான புத்தகங்கள் இதோ இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றனவே, இப்படி மேடைகள் அமைத்து பேச கேட்க கொண்டு வைக்கக்கூடிய வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அந்த மனசை கொஞ்சம் அப்படி புரட்டி போடுறதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. கொஞ்சம் அப்படி புரட்டி போட்டால் போதும் நம்ம மனசு. வாழ்க்கையை நாம் சந்திச்சுக்குவோம். ஒரு ரவுடி பையன் இருந்தானா ஒரு ஊரில். கி. ராஜநாராயணன் எழுதுறார். பயங்கர வன்முறையாளர். நாய் கூட பயப்படுமாங்க அவன் நடந்தா. ஏன்னா சும்மா போக மாட்டானா, கல் எடுத்து அடிச்சுட்டு போவானா. குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய போய் அவன் கையில் இருக்கிற மிட்டாயெல்லாம் பிடுங்கிப்பானா. யாரை பார்த்தாலும் அடிப்பான், யாரை பார்த்தாலும் நோவை செய்வான். அவனுக்கு நல்ல பேரே கிடையாது, சரியான ரவுடி. அவனுக்கு ஒரு நாள் சாவு வந்துருச்சு, செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? ஊரெல்லாம் பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த ஊருக்கு அன்னைக்கு தான் தீபாவளி, பயங்கர ஜாலி. போயிட்டான்ப்பா மாடி பாவி பய. ஒரு நாளாவது உருப்படியா நம்மளால வாழ முடிஞ்சுதான் இவன் உயிரோட இருக்கிற. செத்து தொலைஞ்சான் பாவி. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். சாவுக்கு அவர் வர்றார். எல்லாரையும் பார்த்துட்டு அமைதியா ஒரு வார்த்தை சொன்னாராம். இறந்துருக்கிறாரு, அவர் காலையில வீட்டை விட்டு வர்றதை பார்த்துருக்கீங்களா? வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுட்டு வருவார். தூய்மையா இருக்குங்க. அவரை பார்த்தாலே காலையில் அவர் நடந்து வர்றதை பார்த்தாலும் அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. நல்லபடியா போகட்டும் அப்படின்னாராம் ஒரு வாத்தியார். சொல்லிட்டு கடைசியா முடிக்கிறார், இந்த நாடு